வணக்கம், நான் உங்க ஷெஃப் முரளிதரன். வெல்கம் டு செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போற டிஷ் என்ன அப்படின்னா ஜீரா வெல்லம். ஜீரா வெல்லம் அப்படின்னா என்ன அப்படின்னா, நாம் கேசரி பண்ணுறோம் இல்லையா, இந்த கேசரியில் ஒரு சில பேருக்கு சுகர் ஆட் பண்ணால் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, எனக்கு சுகர் இருக்குது வேண்டாம் வேறு மாற்றி நீங்கள் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்காக நாம் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, கருப்பட்டி யூஸ் பண்ணி இந்த ஜீரா வெல்லம் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறேன். இந்த ஜீரா வெல்லமே ஒரே ஒரு சமூகத்தில் இருக்கவங்க வேறு மாதிரி பண்ணுவாங்க. எப்படி அப்படின்னா, இப்போ நம்ம கேசரி அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம், கலர் போடுவோம். ஸோ கேசரி கலர் போடுவோம், இல்லை லெமன் கலர் போடுவோம், இல்லை ஆரஞ்சு கலர் போடுவோம், இல்லை பைனாப்பிள் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுவோம். வேறு ஒரு சமூகத்தில் இருக்கவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்த கலருமே போடாமல் ரவை சர்க்கரை போட்டு ஒயிட்டாக பண்ணுவாங்க. ஸோ ஜீரா அப்படிங்கிறது அந்த மாதிரி மெத்தட் தான் பண்ணுவாங்க. இந்த ஜீரா வெல்லம் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ரவை 100 கிராம், முந்திரி பருப்பு 10 கிராம், திராட்சை 10 கிராம், எண்ணெய் 50 ml, கருப்பட்டி 200 கிராம், ஏலக்காய் பொடி சிறிதளவு, நெய் 100 கிராம். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா, கருப்பட்டியில கொஞ்சமா தண்ணி ஊத்துறேன். ஸோ தண்ணி ரொம்ப கம்மியாக தான் ஊற்றணும். ஏன்னா கருப்பட்டி வெல்லம்னாலே கம்மியாக தான் தண்ணி ஊற்றணும். நான் கம்மியாக தண்ணி ஊற்றிருக்கேன். இந்த தண்ணி ஊற்றின பிறகு நம்ம அடுப்பை பற்ற வச்சு இதை பாகு மாதிரி செலுத்திக்கணும். அதாவது பாகு அப்படின்னா, சர்க்கரை பொங்கலுக்கு பாகு தனி, அதிரசத்துக்கு தனி பாகு, இந்த ஜீரா வெல்லம் அப்படிங்கிறதுக்கு தனி. ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு மெத்தடில் பாகு நம்ம காய்ச்சணும். இப்போ இதுக்கு பதம் என்ன அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போ பாருங்க, நல்லா பொங்குது மாதிரி வருது இல்லையா. இதுல நம்ம தக்காளி பதம் அப்படிங்கிறத தாண்டி பண்ணணும். ஏன்னா நம்ம ரவை தண்ணி ஊற்றி பண்ண போறோம். அதுல வறுத்து பண்ணும்போது கொஞ்சம் லூஸ்னஸ் இருக்கும். ஸோ இதனால வெல்லம் தக்காளி பதத்தை தாண்டி நீங்க வைக்கணும். ஸோ தக்காளி பதத்தை தாண்டி வச்சிங்க அப்படின்னா தான் அந்த தண்ணியோட சேரும்போது டைட்னஸ் அப்படிங்கிறது ஆகும். இப்போ நமக்கு நல்லா வெல்லத்தை கருப்பட்டி இல்லையா, கொஞ்சம் கரையிறதுக்கு லேட் ஆகும். அதனால இந்த மாதிரி நல்லா கொஞ்சம் கரைச்சி விடுங்க. கரைச்சி விட்டுட்டு இப்போ இந்த பாகு பதம் பார்த்தீங்க அப்படின்னா எப்படி இருக்கு பார்த்தீங்களா, நல்லா திக்கா கொதிக்க பாருங்க. இந்த பதம் வந்தாலே போதுமானது. இப்போ இதை நம்ம எடுத்து அடுப்பை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம். இந்த பாகை எப்படி ஊத்துறேன் அப்படிங்கிறதையும் காட்டுறேன். இப்போ நம்ம ஒரு பேன் வச்சாச்சு. இந்த பேன்ல நாம சரி பண்ணி வச்சுக்கிட்டு நாம என்ன பண்ணணும்னா, எடுத்து வச்ச நெய்யை ஃபர்ஸ்ட் கொஞ்சம் நம்ம ஆட் பண்ணிக்கணும். நெய்யும் ஆயிலுமே எப்பயுமே ஆட் பண்றது தான் நல்லது. ஏன்னா வெறும் நெய்யை ஊற்றி பண்ணுறதை விட ஆயில் கொஞ்சம் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். நான் டால்டாவும் போடுவேன். ஒரு சில பேர் டால்டா போட்டால் உடம்புக்கு ஆபத்து அப்படி இப்படிலாம் கமெண்ட்ஸ் போகிறீங்க. அது அவங்கவுங்க விருப்பத்தை சேர்ந்தது. நான் ஆயில் ஊற்றிருக்கேன். ஸோ இந்த ஆயில் ஊற்றி இந்த நெய்யும் ஆயிலும் சூடாகட்டும். இப்போ முந்திரி திராட்சை போட்டாச்சு. முந்திரி திராட்சை போட்டுட்டு நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, முந்திரி திராட்சையை பொரிக்க வேண்டியதா. பொரிச்சுக்கிட்டே இருக்கும்போதே ரவையை போட்டணும். இந்த திராட்சை பாதி பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, முந்திரி பருப்பையும் திராட்சையும் பொரித்து தனியாக எடுத்து வச்சுக்கணும். அப்புறம் அப்போ தான் கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அதாவது என்னென்னா, திராட்சை லைட்டாக பபுள்ஸ் மாதிரி வரும். அப்போது நீங்கள் ரவையை கொட்டினீங்க அப்படின்னா முந்திரி பருப்பு கரெக்டான பதத்தில் ரோஸ்ட் ஆகும். இப்போ நம்ம ரவையை கொட்டியாச்சு. ரவையை கொட்டிட்டு இதை மாதிரி வறுக்க வேண்டியதான். சேம் கேசரி தான், வேற ஒன்றுமே கிடையாது. கேசரிக்கு நீங்கள் எப்படி பண்ணுவீங்களோ அதே மெத்தடில் தான் நீங்கள் பண்ண வேண்டியதான். பட் வெள்ளப்பாகு சர்க்கரையை நாம அப்படியே கொட்டுவோம். இதில் வெள்ளப்பாகு வச்சு நம்ம பண்ணுறோம். இப்போ நான் கேசரி பண்ணாலும் சரி, எது பண்ணாலும் இந்த மாதிரி பண்ணும்போது கொஞ்சம் ஆயிலோ நெய்யோ கம்மியாக தான் ஊற்றி பண்ணுவேன். மேலே தனியாக இருக்கிற மாதிரி தான் பண்ணுவேன். பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் கொதன்னு ஆயில் இருக்க மாதிரிலாம் பண்ணுவாங்க. அது அவங்கவுங்க விருப்பத்தை சேர்ந்தது. இப்போது ரவை நல்லா வறுத்தாச்சு. முந்திரி பருப்பும் ரோஸ்டட் ஆயிடுச்சு. இந்த நேரத்தில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா, தண்ணி 1க்கு 3 கணக்கு. நான் ஆல்ரெடி கேசரிக்கு நான் சொல்லியிருக்கேன். அதே மாதிரி தான் நம்ம பண்ணணும். இப்போ இதை என்ன பண்ணணும், நாம் 100 கிராம் ரவை எடுத்திருக்கோம் அப்படின்னா 300 கிராம் தண்ணி ஊற்றணும். இந்த 300 கிராம் தண்ணியையும் நாம் என்ன பண்ணணும், உடனே மொத்தமாக ஊற்றிடக்கூடாது. ஒரு 150 கிராம் ஊற்றி கொஞ்சம் கிளறி, அதன் பிறகு ஒரு 100 கிராம் ஊற்றி 250 கிராம் ஊற்றி கிளறிட்டீங்க அப்படின்னா நாம் ஆல்ரெடி வெள்ளப்பாகில்
தண்ணி ஊற்றி பண்ணியிருக்கோம். அந்த பாகுபதம் இப்போ கொஞ்சம் லூஸாக தான் இருக்கும். அதனால் நீங்கள் என்ன பண்ணணும், தண்ணி 300ஐயும் ஊற்றிடாமல் 250 தண்ணி ஊற்றி ரவையினுடைய பதம் ப்ளஸ் வெள்ளைப்பாகுனுடைய பதத்தை பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் அடுத்தது தண்ணி ஊற்றணும். இப்போ எனக்கு கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருக்குது அப்படிங்கிறதுனால நான் ஊற்றிருக்கேன். ஸோ இதை மாதிரி நல்லா நீங்கள் சேம் கேசரி எப்படி நம்ம சொல்கிறது அதே மாதிரி மெத்தடில் நல்லா பண்ணுங்கள். இந்த நேரத்தில் ஃபயர் கொஞ்சம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி இந்த ஜீரா வெல்லம் அப்படிங்கிறதுல ரவை கொஞ்சம் திட்டாக தெரியணும். அதாவது திட்டாக தெரியணும்னா எப்படின்னா, நம்ம கேசரியில் ரவை தெரியாது, நல்ல மழுவழுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். பட் இந்த ஜீரா வெல்லம் அப்படிங்கிறதுல கொஞ்சம் ரவை கொரகொரப்பு அப்படிங்கிறது தெரியணும். ஆனால் வேகாமலாம் இருக்கக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் தண்ணி கம்மியாக இருந்து பண்ணிங்க அப்படின்னா தான் அந்த மேலே அந்த ரவையினுடைய முட்டை ரவா இட்லியில் எப்படி நமக்கு ரவை தெரியுது அந்த மாதிரி இந்த ஜீரா வெல்லம் அப்படிங்கிறதுலையும் தெரியணும். அப்போ தான் நல்லா இருக்கும். இப்போது எவ்வளோ நான் டைட்டாக இந்த தண்ணியை சுண்ட வைக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி சுண்ட வச்ச பிறகு அதாவது நம்ம பதம் வச்சு வடிகட்டி வச்ச வெள்ளைப்பாகு, அதாவது கருப்பட்டி பாகை இதில் சேர்க்கணும். ஸோ கருப்பட்டி போடலாம் அல்லது வெல்லம் போடலாம். பட் கருப்பட்டி போட்டிங்க அப்படின்னா தான் அதனுடைய ரியல் டேஸ்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். பட் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க, வெல்லம் போட்டு பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறாங்க. பட் அது அவங்களுடைய மெத்தடு வேறு. இப்போ இது வெள்ளத்தை ஊற்றுனதும் எவ்வளோ லூஸாக இருக்க பார்த்தீங்களா. ஸோ கேசரியில் நாம் சர்க்கரையை போட்டதும் லூஸ் ஆகும். இந்த வெள்ளை பாகு வச்சு பண்ணாலும் எவ்வளோ லூஸாக இருக்க பாருங்கள். இதில் நாம் என்ன பண்ணணும் அப்படின்னா ஏலக்காய் பொடி போட்டுக்க வேண்டியதான். மேற்கொண்டு உங்களுக்கு நெய் நல்லா கொஞ்சம் தாராளமாக இருந்தது அப்படின்னா தான் நல்லாயிருக்கும். இப்போது இந்த கேசரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுது, அதில் இந்த ரவை அப்படிங்கிறது ரொம்ப வேகாமல் அந்த ஒரு தெரியுது, நான் சொன்ன மெத்தடில் தெரியுது. பட் இந்த ஜீரா வெல்லத்துக்கு மட்டும் இப்படித்தான் தெரியணும். அப்போ தான் நல்லாயிருக்கும். இப்போ இது கிட்டத்தட்ட ரெடி ஆகிற ஸ்டேஜுக்கு வருது. ஏன்னா வெல்லம் ஊற்றி வெல்லம் ஆல்ரெடி நம்ம ஒரு பாகு வச்சு பதம் வச்சு தான் நம்ம இறக்கியிருக்கோம். இருந்தாலும் இந்த ரவையினுடைய தண்ணியும் இந்த வெள்ளைப்பாகும் சேர்ந்து ஒரு நல்ல ஒரு கொதிச்சுது அப்படின்னா கொஞ்சம் திக்னஸ் ஆகும். அப்போ நமக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி நேரத்தில் நீங்கள் என்ன பண்ணணும், கொஞ்சம் நெய்யை ஊற்றிக்க வேண்டியதான். அதையும் உங்களுக்கு நான் காட்டுறேன். இப்போ பாருங்கள், நான் எப்படி கிளறி காட்டுறேன் பார்த்தீங்களா. அந்த மாதிரி விழும்போது தான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அப்புறம் இதன் பிறகு தான் நாம் எடுத்து வச்ச நெய்யில் பாதி நெய் தானே நம்ம ஊற்றிருக்கோம், மீதி பாதி நெய்யையும் இதில் சேர்க்கணும். அதை பாருங்கள், இப்போ நான் நெய் சேர்க்குறேன் பார்த்தீங்களா. இந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நெய் சேர்த்துங்க. ரொம்ப நெய் நிறையா இருந்தது அப்படின்னாலும் இதனுடைய டேஸ்ட்டும் டிஃப்ரெண்ட் ஆகும். இப்போது இது ரெடி ஆகிடுச்சு. நான் ஏலக்காய் பொடி போட்டுட்டு உங்களுக்கு டிஸ்பிளே காட்டுறேன் பாருங்கள். இப்போ பாருங்கள் எப்படி இந்த ஜீரா வெல்லம் அப்படிங்கிறது ரெடி ஆகிருக்கு பார்த்தீங்களா. ஸோ இந்த மேலேயே உங்களுக்கு அதில் அந்த ரவை அப்படிங்கிறது திட்டாக தெரியுது பார்த்தீங்களா. இப்படி இருக்கிறது தான் இந்த ஜீரா வெல்லம் அப்படிங்கிறது. ஸோ சுகர் சாப்பிட முடியாதவங்க இந்த மாதிரி கேசரியும் பண்ணி சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக தான் நான் உங்களுக்கு செஞ்சு காட்டுறேன். உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஃப் மெட்ராஸ் முரளி கிச்சனில் செஞ்ச இந்த டிஷ்ஷை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து உங்களுடைய ஃபீட்பேக்கை கீழே இருக்க கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது மாதிரி சூப்பரான வேற ஒரு டிஷ்ஷில் வேற எபிசோடில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள்